Hi, welcome students. This video is about 7th Standard Science Unit 2 Force and Motion Part 2. Earlier session we saw about distance and displacement. In this session we are going to see about speed, velocity and acceleration. Let me move on to the lesson now. We'll see about speed and velocity. Speed. In 6th standard, you have already studied about speed in detail. Speed is the rate of change of distance. Speed is equal to distance by time. The unit of speed is meter per second. We can classify speed into two types. One is uniform speed and another one is non-uniform speed. Uniform speed. If a body in motion covers equal distances in equal intervals of time, then the body is said to be in uniform speed. If a body covers unequal distance in equal intervals of time, the body is said to be in non-uniform speed. So average speed is equal to total distance traveled by time taken to travel the distance. ஸோ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஸ்பீடுனா என்னன்றதை டீட்டெயில்டாக படிச்சிருப்பீங்க. ஸ்பீட் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். இப்போ 1 கிலோமீட்டரை நீங்கள் எவ்வளோ நேரத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் அந்த ஸ்பீடு. அஃப்கோர்ஸ் 1 கிலோமீட்டரை நீங்கள் 1 மணி நேரமாக நடக்கிறதுக்கும் அரை மணி நேரத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 1 மணி நேரத்தில் நடக்கிறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக நடப்பீங்க அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை. அரை மணி நேரத்தில் நடக்கிறப்ப கொஞ்சம் ஸ்பீடாக நடப்பீங்க. அதுதான் உங்களுக்கு அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம் இருக்கு இல்லையா, டிஸ்டன்ஸ் இருக்கும், அதோட டைம் மாறும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன், அந்த டிஸ்டன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் அதை தான் நம்ம ஸ்பீடுன்னு சொல்கிறோம். ஸோ த யூனிட் ஆஃப் ஸ்பீடு இஸ் மீட்டர் பர் செகண்ட். இந்த ஸ்பீடை நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று யூனிஃபார்ம் ஸ்பீட் அண்ட் அனதர் ஒன் இஸ் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னா ஒரு பாடி ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு பாடியோ ஒரு டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் அது எடுத்துக்கிச்சுன்னா அது யூனிஃபார்ம் ஸ்பீடில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரெயின்லேயே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்டினேஷனுக்கும் இத்தனை கிலோமீட்டர் பெர் ஹவர், 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படி ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் 1 ஹவரில் 50 கிலோமீட்டர்ஸ் இந்த டெஸ்டினேஷனுக்கு, அப்புறம் அடுத்த பின்ற டெஸ்டினேஷனுக்கும் அடுத்த ஒரு 1 ஹவர் அதே 50 கிலோமீட்டர்ஸ், அந்த மாதிரி யூனிஃபார்மாக போச்சுன்னா இட்ஸ் அ யூனிஃபார்ம் ஸ்பீட். நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் அ பாடி கவர்ஸ் அன்இக்குவல் டிஸ்டன்ஸ், ஒரு இடத்துல ஒரு ½ அன் ஹவருக்கு இங்கே ஒரு 100 கிலோமீட்டர் ரீச் ஆகிருக்கு, இன்னொரு ½ அன் ஹவருக்கு 50 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ அந்த ஆப்ஜெக்ட் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஒரு இடத்துல வேகம் ஜாஸ்தி, ஒரு இடத்துல வேகம் கம்மியாக ட்ராவல் பண்ணதுன்னு அர்த்தம். தட் இஸ் த நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ். இப்போ நம்மளே இப்போ டிராஃபிக்கில் போயிட்டுருக்கோம், ஒரு இடத்துல ஃப்ரீயாக இருக்கும் நாங்கள் ஸ்பீடாக போவோம், ஒரு இடத்துல டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். ஸோ இப்போ இந்த ஒரு டிஸ்டிங்ஷன் ஃபைனல் இனிஷியல் பொசிஷனுக்கும் அந்த ஃபைனல் பொசிஷனுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறது ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைடட் பை டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ். இது நம்ம இப்போ இது கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்றது கிடைக்கும். Page number 17, do you know 1 kilometer per hour is equal to 5/18 meter per second ஒரு calculation இருக்கு, ஒரு ஃபார்முலா மாதிரி. So how we got this? அந்த calculation கீழே கொடுத்துருக்காங்க. So 1 kilometer is equal to 1000 meter, 1 hour is equal to 3600 second. ஸோ நம்ம யூனிட்டை எப்படி மென்ஷன் பண்ணுறோம், மீட்டர் பர் செகண்டுன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த 1 கிலோமீட்டரையும் அந்த 1 ஹவரையும் நம்ம என்ன பண்ணுறோம், மீட்டர்ஸாகவும் செகண்ட்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர், 1 ஹவர் இஸ் ஈக்குவல் டு 3600 செகண்ட்ஸ். ஸோ 1 கிலோமீட்டர் பெர் ஹவரை எப்படி எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் பெர் 3600 செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5/18 மீட்டர் பர் செகண்டுன்னு வருது. ஸோ 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 5/18 மீட்டர் பர் செகண்ட்.
நெக்ஸ்ட் நோ த ஸ்பீட். டார்டாய்ஸ் அதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 0.1 மீட்டர் பர் செகண்ட். பர்சன் வாக்கிங், நார்மலாக ஒரு பர்சன் ஓட வாக்கிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 1.4 மீட்டர் பர் செகண்ட். ஃபாலிங் ரெயின்ட்ராப் மழை துளி உங்களுக்கு கீழே விழுது இல்லையா, அதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 9 to 10 மீட்டர் பர் செகண்ட். கேட் ரன்னிங், பூனையோட ஓட்டம், அதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 14 மீட்டர் பர் செகண்ட். சைக்கிளிங்கோட ஸ்பீடு வந்து 20 to 25 கிலோமீட்டர் பெர் hour. ஓகே, இங்கே வந்து கிலோமீட்டர் பெர் hour, நாட் மீட்டர் பர் செகண்ட், கிலோமீட்டர் பெர் hour. சீட்டா ரன்னிங் அது வந்து பார்த்தீங்கன்னா 31 மீட்டர் பர் செகண்ட். பவுலிங் ஸ்பீட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், கிரிக்கெட் பவுலர்ஸ் இருக்காங்களே அவங்களோட அந்த ஸ்பின் பால், அந்த பாலோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 90 to 100 மைல்ஸ் பெர் hour. இங்கேயும் மீட்டர்ஸில் கிடையாது, மைல்ஸ். ஓகே, பேட்மிண்டன் ஸ்மாஷ், பேட்மிண்டன் அந்த பேட்டில் அடிக்கிறாங்க இல்லையா, ஸோ அதோட அந்த பாலோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 80 to 90 பேசஞ்சர் ஜெட்டோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 180 மீட்டர் பர் செகண்ட். பேஜ் நம்பர் 17, velocity. Velocity is the rate of change in displacement. Velocity அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை அந்த எவ்வளோ மணி நேரத்துக்கு அதை கடக்குறாங்க அப்படின்றதான் velocity. ஓகேவா, velocity is the rate of change in displacement. So SI unit of velocity is meter per second. Look at the figure. An athlete takes 25 seconds to complete a 200-meter sprint event. Find the speed and velocity. ஸோ ஒரு அத்லெட் வந்து ஷீ இஸ் டேக்கிங் 25 செகண்ட், ஒரு 200 மீட்டர் அந்த ஸ்ப்ரிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஷீ இஸ் டேக்கிங் 25 செகண்ட். அப்படின்னா அந்த அத்லெட்டோட ஸ்பீட் என்ன, அந்த அத்லெட்டோட வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து அந்த அத்லெட்டோட டிஸ்டன்ஸ் 200 மீட்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க 50 மீட்டர். ஸோ இப்போ ஸ்பீடுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்குன்னு பார்த்தோம். வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஸ்பீடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் டிவைடட் பை 25 செகண்ட் அப்படின்னா 8 மீட்டர் பர் செகண்ட். ஸ்பீடு வந்து 8 மீட்டர் பர் செகண்ட். வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே என்ன, 50 மீட்டர், 50 டிவைடட் பை 25னா 2 மீட்டர் பர் செகண்ட். ஸோ வெலாசிட்டி வந்து 2 மீட்டர் பர் செகண்ட், ஸ்பீடு வந்து 8 மீட்டர் பர் செகண்ட். இப்போ யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். A body is said to have uniform velocity if it covers equal displacement at equal intervals of time in the same direction. Example, light travels through vacuum. ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பாடியை வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் ஈக்குவலாக டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்போ இந்த ஏபி அப்படின்னு வச்சுக்கிட்டோங்களேன், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஈக்குவல் இன்டர்வல்ஸில் அது ட்ராவல் பண்ணுது ஒரே டைரக்ஷனில் அப்படின்னா அது வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ லைட் ட்ராவல்ஸ் த்ரூ வேக்யூம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள். Non-uniform velocity, if either speed or direction changes, the velocity is non-uniform. Example, a train starting and moving out of the station. ஸோ ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்லோவாக இருக்கும், பட் மூவ் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து ஜாஸ்தி. அந்த ஃபஸ்ட்டு மூவ் ஆகிறப்ப ஸ்டார்ட் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் கம்மியாக அந்த ஸ்பீடு இருக்கும், அந்த வெலாசிட்டி இருக்கும். பட் போக போக மூவிங் அவுட் ஆஃப் அந்த ஸ்டேஷனை தாண்ட அந்த வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் அது வந்து ரேட் ஏறிக்கிட்டே போகும். அது வந்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. Average velocity, if the total displacement of an object is divided by the total time taken by the object, we get the average velocity. So average velocity அப்படின்னா total displacement. இப்போ ஒரு டிஸ்டிங்ஷன் ஏலேருந்து பி வர அந்த வெலாசிட்டி வந்து ஏற இறங்க இருந்துச்சுன்னா, டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதோட டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான டைம் டேக்கன்
டோட்டல் டைம் டேக்கன் எவ்வளோ நேரத்தில் அந்த ஃபைனல் பாயிண்ட் அச்சீவ் ஆகிருக்கோ அந்த டைம் டேக்கன் தான் டோட்டல் டைம் டேக்கன். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இது கொடுத்துருக்காங்க சம். In the figure given below, a car travels 5 km due east and makes a U-turn to travel another 7 km. If the time taken for the whole journey is 0.2 hour, calculate the average velocity of the car. The picture given below, isn't it? Find it. The starting point is O. The car travels forward 5 km, then it takes U-turn. Again, it travels 7 km towards the point E, that is the ending point. Take the next page. The average velocity is equal to total displacement by time taken. ஸோ அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இட் ட்ராவல்ஸ் 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. அப்புறம் யூட்டர்ன் டேக் பண்ணிவிட்டு அகெயின் 7 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுது அப் டு அந்த பாயிண்ட் இ. ஸோ இப்போ நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா வந்து டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே என்ன 5 - 7. ஏன் -7னா யூட்டர்ன் எடுக்கிறப்ப நெகட்டிவ் சைன் ஆயிடுது. ஆக்சுவலாக டைரெக்டாக ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா 5 + 7 இருக்கும். பட் இங்கே யூட்டர்ன் எடுக்கிறதுனால -7 நீங்கள் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ 5 - 7 டிவைடட் பை 0.2 ஆர் இஸ் ஈக்குவல் டு -2 டிவைடட் பை 0.2. ஓகே, இஸ் ஈக்குவல் டு -10 km/h. ஸோ km/h என்ன ஃபார்முலா இருக்கும்? டிவைடட் பை 80 m/s. ஸோ இஸ் ஈக்குவல் டு -25 டிவைடட் பை 9. தட் இஸ் ஈக்குவல் டு -0.28 m/s. Okay. The triangle method can help you to recall the relationship between velocity, displacement and time. Yeah, velocity is represented by v and displacement as d and time is represented by t. Okay. So velocity is equal to displacement by time and time is equal to displacement by velocity and displacement is equal to velocity into time. This is the relationship between these three vectors. Okay. Acceleration. Acceleration is the rate of change of velocity. In other words, if a body changes its speed or direction, then it is said to be accelerated. So acceleration அப்படின்னா முடுக்கம், அதாவது அந்த வெலாசிட்டியில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ வெலாசிட்டியில் சேஞ்சஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அக்சலரேஷன் சொல்கிறோம். ஸோ ஸ்பீடாக இருக்கும் அல்லது டைரக்ஷனில் சேஞ்சஸாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் ஸ்பீட் 20 m/s வந்து 30 m/s இருக்குது. நெக்ஸ்ட் டைரக்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு 20 m/s அடுத்த டைரக்ஷனே 20 m/s. ஸ்பீடு வந்து ஒன்றா தான் இருக்குது, பட் அதோட டைரக்ஷனில் பார்த்திங்கன்னா டீவியேஷன் இருக்கும். தேர்ட் பிக்சரில் பார்த்திங்கன்னா ஸ்பீடும் சேஞ்ச் ஆகிருக்கு. 20 m/s 30 m/s இருக்குது. அட் த சேம் டைம் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் சரி, ஸ்பீடு சேஞ்ச் ஆனாலும் சரி, இல்லை ரெண்டுமே சேஞ்ச் ஆனாலும் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அக்சலரேஷன் சொல்லுவோம். ஸோ அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இனிஷியல் இருக்கும், ஃபைனலாக ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி கிவ்ஸ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ அக்சலரேஷன் A இஸ் ஈக்குவல் டு V - U டிவைடட் பை T. ஸோ SI யூனிட் ஆஃப் அக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா m/s². ஓகே. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அ கார் அட் ரெஸ்ட் starts to travel in a straight line path. It reaches a velocity of 12 m/s in 4 seconds. What is its acceleration? Assuming that it accelerates uniformly. So initial velocity, first ரெஸ்ட் பொசிஷனில் அதோட வெலாசிட்டி என்ன இருக்கும்? கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி அந்த 4 செகண்ட்ஸில் அது என்ன வெலாசிட்டியில் ரீச் ஆகிருக்கு? 12 m/s ரீச் ஆகிருக்கு. ஸோ த இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 12 m/s. இதோட டைம் டேக்கன் வந்து 4 செகண்ட். ஸோ அக்சலரேஷன் பார்த்திங்கன்னா V - U டிவைடட் பை T. அப்போனா 12 - 0 டிவைடட் பை 4, தட்ஸ் ஈக்குவல் டு 3 m/s². Okay, that is the acceleration. Do you know? See how brisk I am. My name is Cheetah. I can run at great speed. Do you know what my speed is?
It is 25 meter per second to 30 meter per second. My speed changes from 0 to 20 minutes per second in 2 seconds. See how good my acceleration is. Can you calculate it? ஸோ இதை கால்குலேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. Positive acceleration. If the velocity of an object increases with respect to time, then the object is said to be in positive acceleration. அதாவது velocity வந்து அந்த டைம் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை வந்து பாசிட்டிவ் அக்சலரேஷன் சொல்லுவோம். அண்ட் நெகட்டிவ் அக்சலரேஷன் ஆர் டெசலரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன். If the velocity of an object decreases with respect to time, then the object is said to be in negative acceleration or deceleration or retardation. அதாவது அந்த velocity of an object அது வந்து அந்த with respect to டைம் ஆக அது வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதை நெகட்டிவ் அக்சலரேஷன் நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி வந்து இப்போ ஃபேன் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா கிராஜுவலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம அக்சலரேஷன் சொல்லுவோம். அட் த சேம் டைம் அதை வந்து பாசிட்டிவ் அக்சலரேஷன் சொல்லுவோம். அட் த சேம் டைம் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் அந்த டைரெக்ஷனில் சேஞ்ச் ஆகும். அட் த சேம் டைம் ஸ்பீட் வந்து கம்மியாகிட்டே போகும். இதை நம்ம டிசலரேஷனோ ரிட்டார்டேஷனோ இல்லை நெகட்டிவ் அக்சலரேஷனோ நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? த வெலாசிட்டி ஆஃப் அ கோல்ஃப் பால் rolling in a straight line changes from 8 meter per second to 2 meter per second in 10 seconds. What is its deceleration? Assuming that it is decelerating uniformly. So initial velocity u is equal to 8 meter per second. Final velocity v is equal to 2 meter per second. Time taken 10 seconds. So acceleration in v, final velocity minus initial velocity divided by time. So final velocity 2 minus 8 initial velocity divided by 10 is equal to minus 6 divided by 10, nothing but 0.6 meter per second square. So the deceleration is minus 0.6 meter per second square. So far in this session we studied about speed, velocity, acceleration. In next session we will see about uniform acceleration and non-uniform acceleration distance time graphs. Thank you, children.